ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Pixel 7ஓட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அந்த Pixel 7 ஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் S22 Ultra யூஸ் பண்ணுறேன்றது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை கொடுத்துட்டு இதை அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு இது பெரிய ஃபோனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்டு நான் S22 Ultraவை கொடுத்துட்டு இதை அப்கிரேட் பண்ணலை. நான் என்னோடய பழைய ஃபோன் Note 9 இருந்தது. அதை நான் பெருசாக யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கு வந்து கூகுள் $300 வந்து ட்ரேடிங் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் சரி எக்ஸ்ட்ரா ஒரு 300 போட்டு நான் இந்த ஃபோனை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபோன் ஆக்சுவலாக இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன் வித் த நியூ அவுட் வித் த ஓல்டு, நம்மளோட பொங்கலுக்கு முன்னாடி போகி கொண்டாடுவோம்ல, அந்த மாதிரி உங்கள்கிட்ட பழைய ஃபோன் எதாவது இருந்தால் கொடுங்க, நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் பழைய ஃபோன் இருந்ததுன்னா அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஷிப்பிங் லேபிள் அனுப்பிவிடுவாங்க. அண்ட் அந்த லேபிளை ஒட்டி உங்கள் பழைய ஃபோனை இதில் வச்சு கொடுத்திங்கன்னா அவங்க ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க. அண்ட் இட் ஒன்ட் ஆட் ஆஸ் அ இ-வேஸ்ட் டு த எர்த். ஸோ நம்ம அன்பாக்சிங்க்கு வருவோம். ஸோ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே தான் வந்து இந்த Pixel 7ஓட பாக்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா நமக்கு இதில் வந்து நைஃப்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு புல் டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை நம்ம அப்படி பிடிச்சி அப்படி புல் பண்ணாலே போதும். இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு புல் டேப் இருக்குது. அதையும் பிடிச்சி புல் பண்ணால் வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸை அப்படி வச்சாலே அதுவே ஃபோன் வெளியே வந்துடுது. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். ஸோ இந்த லெமன் கிராஸ் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த இயருக்கு. யூஸ்வலாக பிளாக் கலர் யூஷுவல் கலர், ஒயிட் யூஷுவல். அண்ட் இந்த கலர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் வந்து இந்த லெமன் கிராஸ் கலருக்கு ஆப் பண்ணியிருந்தேன். ஸோ பின்னாடி ஃபுல்லாகவே கிளாஸ் தான். இது வந்து கிளாஸு, இது வந்து கிளாஸு, அண்ட் இது வந்து அலுமினியம் ஃபினிஷு. இப்போ நம்ம இதை புல் பண்ணுவோம். வாவ், சூப்பர். இப்போது இதை ஃபஸ்ட்டு பூட் பண்ணலாமா? ஸோ கூகுள் ஃபோன் என்னோடய ஃபஸ்ட்டு கூகுள் ஃபோன். இது வரைக்கும் நான் கூகுள் ஃபோன் வாங்கினது கிடையாது. நான் அப்போலேருந்தே வந்து ஒரே சாம்சங் ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் ஐஃபோன் கூட எனக்கு அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லை. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கூகுள் ஃபோன், லெட்ஸ் சி, கூகுள் இம்ப்ரெஸ் மீ டு கெட் 8 Pro நெக்ஸ்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெசல்ஸ்லாம் பெருசாக இருந்துச்சு. நீங்கள் முன்னாடி பார்த்துருந்திங்கன்னா இதில் இந்த இடத்துல பாட்டமில் கொஞ்சம் பெசல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் தாங்க. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு இது பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஒரு தடவையும் கீழே வந்து அது பவுன்ஸ் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு இந்த வைப்ரேஷன் மோட்டார் வந்து இப்படி நம்ம கையில் ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது. கீழே வந்து இப்படி ஜம்ப் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன். ஸோ அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து வேறு லெவல். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போதைக்கு நான் சிம் கார்டு போடல. அண்ட் இதில் வந்து ஒரு சிம் கார்டு, ஃபிசிக்கல் சிம் கார்டு போடலாம். ஐஃபோனில் இப்போ யூஎஸில் வந்து ஒன்லி இசிம் தான். நம்ம இதில் வந்து ஃபிசிக்கல் சிம் கார்டும் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு இசிம்மும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வைஃபை கனெக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் சேயிங் கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி. அண்ட் காப்பி டேட்டா கேட்குது. நான் வந்து இப்போதைக்கு டோன்ட் காப்பின்னு கொடுத்துக்கிறேன். நான் அப்புறமா காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இன்ஹேண்ட் ஃபீல் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பின்னாடி வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை கேப்சர் பண்ணுது. பட் இந்த கலர்னால் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இதுவே பிளாக் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் தெரியும். ஸோ இந்த கலரில் உங்களுக்கு பெருசாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெரியல. இதுதான் கூகுளோட டைனாமிக் ஐலாண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆப்பிளில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்களே,
கூகுளில் பேக்கில் கொடுத்துருக்காங்க. பின் கொடுத்தாச்சு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட், எஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டார்ட் ஆடிங். சேஞ்ச் த பொசிஷன், வேறு பொசிஷனில் வச்சு சம்டைம்ஸ் குடன் ப்ராசஸ்னு வந்துடுது. ஒரு வழியாக நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஐ திங்க் ஒரு ஃபோர் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். செட்டப் ஃபேஸ் அன்லாக் கேட்குது. ஓகே, ஐ அக்ரி. ஓகே, ஆல் செட். இப்போயுமே அந்த பவுன்ஸ் ஆகும்போது நம்ம வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு பூட்டு. அண்ட் ஃபோன் வந்து லைட் வெயிட் தான் அண்டு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து டீட்டெயில்டு ரிவ்யூ உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, ஸோ லாக் ஸ்க்ரீனில் விரல் வச்சோன்னு ஆகலை, கொஞ்சம் டிலே இருக்குது. சாம்சங் அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லை. இங்கே வச்சான்னா ஒன்றே ஆகிடுது. அண்ட் ஐ திங்க் இது என்னோடய ஃபேஸையும் யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். யா, இப்போ மேலே சர்க்கிள் வருது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல சர்க்கிள் வரும்போது அது வந்து ஃபேஸில் அன்லாக் பண்ணிட்டு, ஃபேஸை டிடெக்ட் பண்ணி அன்லாக் பண்ணிட்டு அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நான் பட்டன் அமுக்கிறேன், அன்லாக் பண்ணிடுச்சு, நம்ம எடுத்து விட்டுற வேண்டியதான். ஸோ இதுவுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இது வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து செக்யூர் கிடையாது ஆப்பிள் அளவுக்கு. ஸோ உங்கள் பேங்கிங் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்னும் ஃபிங்கர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ஃபோனை சைடில் வைப்போம். வாட் எல்ஸ் வி ஆர் கெட்டிங் இந்த ஃபோன் பாக்ஸுன்னா, டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று தராங்க. அண்டு ஒரு ஓடிஜி கனெக்டர். சப்போஸ் நீங்கள் பென்ட்ரைவ்லேருந்து இல்லை வேறு ஒரு ஃபோன்லேருந்து நீங்கள் டேட்டா கன்வெர்ட் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வேறு வந்து ஜஸ்ட் ஒரு புக்லெட், ஒன்றும் பெருசாக அதில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு வழியாக நம்ம அன்பாக்சிங் அந்த ஃபோனுக்கு முடிச்சாச்சு. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் வந்து கூகுள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ரொம்ப டாப் எண்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 120 Hz 2K டிஸ்பிளே, இது ரெண்டும் இல்லை. அண்டு கேமராவில் பார்த்திங்கன்னா இதில் 2 கேமரா தான் இருக்குது. ஒன்று வந்து மெயின் கேமரா 50 MP அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 12 MP வந்து அல்ட்ரா வைடு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெலிஃபோட்டோ வந்து கொடுக்கல. Pixel 7 Pro போனீங்கன்னா அதில் 50 MP டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. அதை வச்சு நீங்கள் 5x ஆப்டிக்கல் அண்ட் 10x டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா 10x அந்த 50 MP சென்டரில் இருக்க 12 MP மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆப்டிக்கல் ஜூம் மாதிரியே வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்கிறாங்க. அண்ட் நான் ரிவ்யூஸில் பார்த்த வரைக்கும் வந்து அது வந்து நம்ம S22 அல்ட்ராவில் இருக்க 10x ஆப்டிக்கல் அளவுக்கு இல்லைன்னு தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் என்ன மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்ட்ரா வைட் சென்சாரே வந்து Pixel 7 Proவில் உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கனால அது மேக்ரோவாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த மேக்ரோவும் வந்து இதில் ஒர்க் ஆகாது. ஏன்னா இதில் வந்து அல்ட்ரா வைடில் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான் வந்து இதில் மிஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா, எண்ணி விரலுட்டு என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபீச்சர் தான். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 கிட்டே நம்ம ஊரில் செலவு பண்ணணும் Pixel 7 Proவுக்கு. ஸோ அந்த 75
ஐ மீன் 85,000 வருதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 7 Pro. இது வந்து ஒரு 60க்குள்ளாரையே ஆஃபர்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 50 க்ளோஸ் டு 50 நீங்கள் வாங்கலாம் அந்த ஃபோனை. அந்த 50,000க்கு வந்து இது வந்து ஒரு செம வேல்யூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிக்சல் கிட்டேருந்து உங்களுக்கு ஐ மீன் கூகுள் கிட்டேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு ஓஎஸ் அப்டேட் வருது அண்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் வந்து வருது. ஸ்டில் இது வந்து சாம்சங்கோட இன்னும் மேட்ச் பண்ணல. ஒரு தேர்ட் பார்ட்டி சாம்சங் வந்து 4 இயர்ஸ்க்கு ஓஎஸ் அப்டேட்டும் அண்டு 5 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்சும் கொடுக்கும்போது வை நாட் கூகுள் கேன் ப்ரொவைட் இட். ஸோ ஹோப்ஃபுல்லி இன் ஃபியூச்சர் தே வில் ஆல்சோ மேட்ச் இட். சி நாட் வித் சாம்சங் ரைட் நவ் கூகுள் இஸ் லைக் ஆப்பிள். ஸோ அவங்களே வந்து ஹார்ட்வேர் மேக் பண்ணுறாங்க அண்ட் அவங்களே வந்து சாஃப்ட்வேரும் பண்ணுறாங்கன்றப்போ தே ஷுட் கம்பீட் வித் ஆப்பிள் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஃபோனுக்கு ஒரு 5-6 இயர்ஸ்க்கு வந்து ஓஎஸ் அப்டேட்டே ப்ரொவைட் பண்ணும்போது கூகுள் ஷுட் டார்கெட் ஆப்பிள் தட் லெவல் ஆஃப் சப்போர்ட் தே நீட் டு கிவ் ஃபார் பிக்சல். ஹோப்ஃபுல்லி இன் ஃபியூச்சரில் அது தருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா முத்து ராகவன் சிவபிரகாஷ்னு போட்டிங்கன்னா என்னோடய சேனல் வரும். அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வந்து நான் இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அதில் தான் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் ஈவன் S22 அல்ட்ராவில் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே நான் அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேமரா குவாலிட்டிலாம் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.